அயல்நாடுகளில் சைபர் கிரைம் அடிமைகளாக மாட்டிக்கொண்டவர்கள் தமிழகம் திரும்புவதற்கு வாட்ஸ்அப் மற்றும் மெயில் மூலம் தொடர்பு கொண்டால் உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான குடிபெயர்வோர் பாதுகாப்பு பிரிவு அதிகாரி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலை, அதிக சம்பளம் என ஆசை காட்டி கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் நாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்தியர்கள் ஆயிரக்கணக்கானோர் அங்கு மாஃபியா கும்பலிடம் சிக்கி சைபர் கிரைம் வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவது அம்பலமானது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் சிக்கியுள்ள அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. இதுபோன்ற மோசடி கும்பலிடம் சிக்கியவர்களை மீட்க மத்திய அரசின் வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் குடிபெயர்வோர் பாதுகாப்பு பிரிவு செயல்படுவதாக தமிழகம் புதுச்சேரி மண்டலத்தின் அதிகாரி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் குடிபெயர்வோர் பாதுகாப்பு பிரிவுக்கு வாட்ஸ்அப் எண் மற்றும் இமெயில் மூலம் தொடர்பு கொண்டால் அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலமாக உடனடியாக மீட்டு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போலி முகவர்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலம் மட்டுமே வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அவங்க இப்போ இந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்சி வந்து இளைஞர்கள் வந்து பார்க்கணும், எந்த நாட்டுக்கு போகணும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது, emigrate.gov.in. இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இல்லை எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி எந்த ஊரில் வந்து யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர்டு ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ், அதாவது வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் யாருன்னு பார்க்கணுன்னா அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க மூலமாக மட்டும்தான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இப்போ இந்த கம்போடியா, லாவோஸ், மயான்மர் இந்த மாதிரி போன்ற நாடுகளுக்கு வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்குறது வந்து அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களான்னு பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் ஒர்க்கு, டெலிமார்க்கெட்டிங் போட்டாலே உஷாராயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களான்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருந்ததுன்னா எங்கள் ஆஃபீஸோட ஹெல்ப்லைனை நீங்கள் ஆல்வேஸ் வந்து தொடர்பு கொள்ளலாம்.